ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சாலும் எப்படி செலவாகுது என்ன ஆகுதுன்னு தெரியலையா? வாங்க அது என்னென்னு பார்ப்போம். நான் 10,000 சம்பளம் வாங்குகிறேன், கையில் காசே நிற்கலை. நான் 30,000 சம்பளம் வாங்குகிறேன், கையில் காசே நிற்கலை அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஒரு டிப்ஸ் தெரியலை அப்படின்னா, நீங்கள் 50,000 இல்லை 1,00,000 சம்பளம் வாங்கினாலும் உங்களால் பணத்தை சேவ் பண்ணவே முடியாது. வாங்க அது என்னென்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது எசென்சியல்ஸ், அதாவது நம்ம வீட்டுக்காக வாங்கக்கூடிய பொருட்கள். அது வீட்டு வாடகை, மளிகை சாமான், இபி பில்லு, ரீசார்ஜு, டிவி ரீசார்ஜு, இந்த மாதிரி எல்லாமே அது எசென்சியல்ஸ்குள்ளே வந்துடும். ஏன்னா நம்ம பணம் சம்பாதிக்கிறதே ஃபேமிலிக்காக தான். இந்த செலவெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அதனால் ஃபேமிலிக்காக மாத சம்பளத்துலேருந்து ஒரு 55% செலவு பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லாங் டேர்ம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வாங்கக்கூடிய ஹவுஸாக இருக்கட்டும், இல்லை காரு, பைக்கு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும், இல்லைனா ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதுக்காக நம்ம 5 வருஷமோ 10 வருஷமோ குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேர்த்து வச்சோம் அப்படின்னா, அதில் வந்து நம்ம எந்த ஒரு கடன் இல்லாமல் இந்த பொருட்களை வாங்கிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது செல்ஃப் டெவலப்மெண்ட்டு. நம்ம எந்த துறையில் வேலை பார்த்தாலும் சரி, சம்பளம் மட்டும் அதிகமாக எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம திறமையை மட்டும் வளர்த்துக்கிறதே இல்லை. அப்புறம் எப்படி நமக்கு சம்பளம் மட்டும் அதிகமாக கிடைக்கும்? ஸோ அதுக்காக தான் இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்டு. நம்ம சம்பளத்துலேருந்து ஒரு 10% நம்ம சுய முன்னேற்றத்துக்காக எடுத்து வச்சுக்கிறோம். அது ஸ்டடி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல வாட்ச்சு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக மாத சம்பளத்துலேருந்து ஒரு 10% எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஃப்யூச்சர். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த துறையில் வேலை பார்த்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நமக்கு ரிட்டையர்மெண்ட்டு கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்மகிட்ட கையில் காசு இல்லை அப்படின்னா நம்ம சொசைட்டியில் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃப்யூச்சர். குறிப்பிட்ட அமௌண்ட்டை இப்போவே நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா, நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம கையில் கொஞ்சம் பணம் இருக்கும். அதுக்காக மாத சம்பளத்துலேருந்து ஒரு 10% எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்யூச்சருக்காக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பிளே. இது எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறோம், நம்மளோட கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டு கொஞ்சம் வேணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த பிளே. இதிலேருந்து ஒரு மாதம் 10% எடுத்து வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு மாதம் 2,000 எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த காசை அந்த மாதத்துலேயே செலவு பண்ணி முடிச்சிடுங்க. அது மூவி பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை பார்ட்டி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஹோட்டலில் சாப்பிட்றதா இருக்கட்டும், அதுக்காக தான். அடுத்த நம்ம பார்க்க போகிறது கிவ். எல்லாமே நமக்கு அப்படின்னு இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால் நம்மக்கிட்ட யார் வந்து உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் இந்த கிவ். இப்போ நான் சொன்ன இந்த 6 டிப்ஸையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல பார்க்க போகிறது எசென்சியல், அதாவது 55% எடுத்து வச்சுக்கிறோம். லாங் டேர்முக்காக 10% எடுத்து வச்சுக்கிறோம். செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக 10% எடுத்து வச்சுக்கிறோம். ஃப்யூச்சருக்காக 10% எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தது ப்ளே பண்ணுறதுக்காக 10% எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து உதவி பண்ணுறதுக்காக 5% எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் பணத்தை பிரித்து செலவு பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.